இரு நான் பிக்கிறேன். ஸோ இதுதாங்க இருங்க, நான் கீழே வேறு போட்டேன், கொஞ்சம் மண்ணாக இருக்குது. அதே மாங்காய் போடுங்க. வரமாட்டியா? ஐயா சஞ்சய் போலாமா? எங்கே போகிறோம்? ரேணு எங்க? ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து மாங்காய் பிடுங்க போகிறோம். அது வந்து இருக்கா இல்லையான்லாம் தெரிலங்க. ரேணுவும் சஞ்சயும் சொன்னாங்க இந்த மாதிரி மாங்காய் இருக்குது. நான் வந்து ஒரு 2 days முன்னாடி பார்த்தேன், குட்டி குட்டியாக பிஞ்சாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய மாங்காய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் நேற்று தான் சென்னையிலேருந்து வந்தேன். சரி ஓகே, எப்படி மாங்காய் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆக்சுவலாக எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷம் ஆகும். சென்னையில் இருக்கும்போது சும்மா இந்த குழம்புலலாம் போடுவோம், அதுக்காக மாங்காய் வாங்குவோம். ஆனால் மாங்காய் பிடுங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த சைடெலாம் இல்லை, நாங்கள் வந்து இப்படி ரோடு இந்த சைடு இருக்குது. அங்கே போனால் கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர், அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் போகிற மாதிரியாவது இருக்கும். நாங்கள் போயிட்டு மாங்காய் பிடுங்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சேனல் புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அப்படியே போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வாமோ சஞ்சய் போகலாமா? எங்கள் ஊர் வந்து ஒரு பொட்டல் காடு தான், ரொம்ப மோசமாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. அதுவும் இப்போது வெயில் காலம் வேறு. இங்கே பாருங்கள், இந்த மரம்லாம் வந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. நல்லாயிருக்கும். 20 வருஷமா நீ இருந்தியா? 30 வருஷமா நீ இருந்தியா? என்ன நீங்கள் உங்களை தேடி தான் நாங்கள் வரோம். இப்போ என்ன நீங்கள் வந்துட்டீங்க. எங்கள் சித்தி அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போகணுன்னு நினச்சோம். காட்டுறேன் பாருங்க. வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வராங்க. நாங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போகணுன்னு நினச்சோம் சித்தி. நல்லா இருக்கிறாங்கம்மா. சரி அப்படியே இப்போ போயிட்டு வரோம். சும்மா சரி அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு நம்ம ஊரில் காட்டுறேங்க. இதான் நான் சொன்ன மரம், சூப்பராக இருக்கும். இதான் எங்கள் ஊர். அப்போ வந்து இங்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த ஊர் ஏதாவது ஒரு இஷ்யூனா இந்த உட்காந்து நடுவுலலாம் உட்காந்து எல்லாம் சென்டரில் பேசுவாங்கள்ல இந்த பெரிய மனுஷங்களாம், அதெல்லாம் இந்த மரத்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க. பட் இப்போலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஊரே இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போது உள்ளே போகலாம். கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக காடு தாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஊர் பயங்கரமாக காடாக தான் இருக்கும். அப்படியே உள்ளே போயிட்டு நடந்து போயிட்டு அங்கெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க போல், வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே போகாமல், ஏன்னா நம்ம இதெல்லாம் இல்லை தோட்டம், நாங்களே திருட தான் போகிறோம். திருட மீன்ஸ் சும்மா 2-3 தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே நான் வழி காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் ஒரு சாங் ஒன்று நாங்கள் பண்ணியிருப்போம், நானும் ஹரிதாவும் உட்காந்து. அதெல்லாம் இங்கே தான். அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அந்த வீடியோ முடிஞ்சால் உங்களுக்கு வேணால் எடுத்து போடுறேன். அப்போ வேறு மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்படி இது ஒரு வழி இருக்குது. இந்த சைடெலாம் போனால் இது வந்து காவாய் ரோடு. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த காவாய் வழி இது அப்படியே போகுங்க. போயிட்டு நான் எப்பயாவது முடிஞ்சால் அங்கேயும் உங்களுக்கு போய் காட்டுறேன். கீழேனா உள்ளே போகிறீங்க, வாங்க போகலாம். இதோ இங்கே தாங்க நாங்கள் அந்த சாங் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ப்ளேஸ் பார்த்தா ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாங்கும் நான் அப்படியே முடிஞ்ச வீடியோ சைடில் போடுறேன். ஸோ இங்கே தான் பண்ணோம். அந்த சைடு அந்த கீழே சின்னசாக இருக்கா. ஒரு நிமிஷம் நான் சாங் பண்ண இடத்த காட்டிட்டு வரேன். இங்கே பாருங்கள், பார்க்க இங்கே பிளேஸ்லாம் சூப்பராக தாங்க இருக்கும். நல்லா அழகாக ஷூட்டே பண்ணலாம், நல்லாயிருக்கும். இங்கே தான் பண்ணுவோம் நாங்கள் அந்த சாங், டான்ஸ் ஆடணும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்போல்லாம் ரேணு செஞ்செல்லாம் இல்லை. இந்த இடம் தான் நாங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் நல்லாயிருக்குங்க, சூப்பராக தான் இருக்கும். ஊர் தான் இந்த மரம். இப்போது வந்து அதுவும் இல்லாமல் மே மந்தில், அதனால் ரொம்ப செடியெல்லாம் விழுந்து
ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கசகசன்னு இருக்குது. சும்மாவே அப்படி தான் இருக்கும், இப்போ ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சு. இங்கே போகிற வழி நாங்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப நாளாச்சு அந்த சாங் ஷூட் பண்ணும்போது வந்தது தான். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே ஒரு 2 இயர்ஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இதே ஊர் தான், அடிக்கடி வரேன் தான், பட் இங்கெல்லாம் வர்றதே இல்லைங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக இவங்க போகிறாங்கல்ல இந்த வழியெல்லாம். இப்போ இந்த வழியில் போனால் அவங்களாம் யாரும் திட்ட மாட்டாங்களா? இல்லை, அதுக்கப்புறம் தாண்டி போனால் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கே பயமாக இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்துட்டோம். மாங்காய் பிடுங்கலான்னு வந்த மரம் மாங்காய் தோட்டம் தான் இது. ஃபுல்லாக ஒரு 2-3 ஏக்கரா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 ஏக்கரான்னு கூட சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், நான் பிஞ்சு இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே மாங்காய் மரம் தான். இதிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுங்க, போகும். இப்போ இந்த மரத்தில் இங்கே பாருங்கள், தோ தெரியுதா இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மாங்காய் வைக்க. அவங்கெல்லாம் போகிறாங்க. யாரோ கத்துனாங்க, உடனே சஞ்சய் அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வரோம். ஒன்றும் இல்லை, ஏதோ நாய் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, கடிக்க வந்தால் ஓடாதீங்க. சொன்ன உடனே நாய் வந்துருச்சு. இப்போ தான் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, நம்ம அதுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் சூப்பராக இருக்கே பிளேஸு. அடாடாடா, எங்கள் ஊர் மாதிரியே இல்லைப்பா. இதாங்க நாங்கள் பறிக்க வந்தோம், பட்டு எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. நம்ம வந்து சும்மா மட்டும் அப்படியே பார்ப்போங்க. ஒன்றுமே பண்ணல, அதுக்கே திட்டுறாங்க. ரேணு, இங்கே சூப்பராக இருக்கு, எனக்கு வீடியோ எடுக்கிறியாமோ? இருங்க, நான் அப்படியே ஒரு 2-3 ரீல்ஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன். சூப்பராக இருக்குது பிளேஸு. நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நாங்களும் ரொம்ப நேரம் நடந்து வந்து வீடியோஸ்லாம் பண்ணேங்க. வீடியோஸ் ரீல்ஸில் வரும். இன்ஸ்டாகிராம் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த மேக்கப்லாம் போடாமல் பிளானே இல்லாமல் தாங்க வந்தேன். பட் பிளேஸ் சூப்பராக இருந்ததா, அதனால தான் வீடியோ பண்ணேன். இங்கே பாருங்கள், அங்கே தான் வந்து வேலைலாம் செய்வாங்க. அது ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப தூரம், இங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக காடு தான். ஆல்ரெடி நடந்து வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இங்கே மாங்காய் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். எதுவும் பெருசாக மாங்காய் இருக்க மாதிரி தெரியுது. இங்கே இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக பிஞ்சு தான் இருக்குது. இங்கே கூட இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. பட் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன பண்ணுறது ரேணு, இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறோமோ. எனக்கு எந்த மரத்தில் எங்கே தங்குது? ஆனால் பிளேஸ்லாம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஆளுங்கெல்லாம் பயமாக இருக்குது, அதான் பிரச்சனை. அப்புறம் ஏதாவது திட்டாங்கன்னா நமக்கு கோவம் வந்துடும். கோவம் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். என்ன செஞ்சு சொன்ன? உனக்கு பயமாக இருக்கா? சரி, ஓகே, திட்டுறதுலாம் இல்லை, சும்மா சொன்னேன். நான் ஏன்னா திட்ட போகிறேன்? நம்மள்தான் என்ன இந்த தோட்டம். இப்போ அந்த பிஞ்சு மாங்காய் பிடிக்கிறதுக்கா வந்தீங்க? நான் உங்களுக்கு பேக் சைட் காட்டுறேன் பாருங்க. மாங்காய் இதை பிக்கிறதுக்காக அவங்க என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே தான் பிளேஸ்லாம் நல்லா தாங்க இருக்காண்ணா, நல்லா மாங்காய் தோப்பு. இது அவங்க மூஞ்சே தெரியலையே. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம், இன்னும் பிக்கல. இருந்தானா அங்கேயே தாங்க இருக்காங்க. சரி, திட்ட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன்றும் கொத்து கொத்தாக பிடிங்கிட்டு போக போகிறதில்ல, போயிட்டு பிடிங்கிட்டு போகிறதில்ல. பட்டு சரி, அட்லீஸ்ட் ஒன்றாவது சாப்பிட்லான்னு நினச்சேன். அங்கே இருக்கனால கேட்டுட்டு தான் பார்க்கணும். கேட்டு வேணால் பார்த்துட்டு நம்ம பிடிங்கிட்டு போகலாம். சரிவா, போய் கேளு. நீ தான் கேட்கணும், நான் நாளை கேட்க மாட்டேன் சொல்லிட்டேன்.
ஆமாம் சஞ்சய், இதெல்லாம் சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணாகும். இதை பிக்கிறதுக்காக வரேன்ன. இதையா? இதா? இரு இரு இரு, நான் பிக்கிறேன். இது இருக்கு, இது கூட ஓகே தான். ஏன் ஆனால் சின்னதாக இருக்கு. அத்தனை எதுக்குடா? இதாங்க நாங்கள் ஃபைனலாக வந்திருக்கோம். இங்கே எல்லாம் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ வச்சிட்டிங்களா? எனக்கு எனக்கு அக்கா பிச்சிட்டாக்கா அந்த நடுவில் இருக்குது. எனக்கு எனக்கு பிச்சிட்டாக்கா கட் பண்ணி தரேன், எல்லாருக்கும் சாப்பிடலாம். பிச்சாச்சு. ஸோ இது தாங்க. இருங்க, நான் கீழே வேறு போட்டேன், கொஞ்சம் மண்ணாக இருக்குது. இதெல்லாம் தான் நாங்கள் இப்போ பிடிங்கிருக்க மாங்காய். ஃபைனலாக பிடிங்கிட்டோம். ஆனால் ரொம்ப சின்ன மாங்காய் தான், கொஞ்சம் பெருசாகிற வரை இருந்திருக்கலாம். இல்லை பாலில் இதாகிடும். அதாங்க ஃபைனலாக மாங்காய் பிடிங்கிட்டோம். பட் என்னென்னா இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது. ஆனால் மரத்தில் அங்கங்கே குட்டி குட்டியாக பிஞ்சு நிறைய இருக்குதான். பட்டு நாங்கள் சரி வந்ததுக்கு இவங்க வேறு டிசப்பாயிண்ட் ஆக வேணான்னு சொல்லிட்டு நானும் பிச்சிட்டேன். இதாங்க இப்போதைக்கு நாங்கள் பிச்சிருக்க மாம்பழம், ஐ மீன் மாங்காய். வேணாண்டா சஞ்சய், இதுவே போதும். நம்ம இதுவே போயிட்டு நல்லா உப்பு காரம் போட்டு அடித்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். சரி ஓகே, போகலாமா வீட்டுக்கு? ஸோ நாங்கள் திருப்பியும் அவ்வளோ தூரம் போகணுங்க. போயிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிடும்போது. இருந்து அப்படியே ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டோங்க. ஃபைனலாக இங்கே தான் வந்து நான் ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பிளேஸ்லாம் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, பட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இங்கே டேஸ்ட்லாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், பட் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நான் பெருசாக எதுவும் சாப்பிடல. வீட்டுக்கு போயிட்டு இது ஃபுல்லாக வந்து போட்டு கட் பண்ணி நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு நைட்லாம் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இப்போ போயிட்டு எல்லாமே கட் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா இப்பயே கூட சாப்பிட்லாங்க, நல்லா பஜ்ஜி பண்ணி, அது பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா நம்ம இன்னும் நல்லா ஊற வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக லைட்டாக வெல்லம்லாம் போட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நல்லாயிருக்கும், நீங்களும் பாருங்கள். கண்டினியூ பண்ணுறேன். இப்போது இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகணும். நடந்து போய் வீட்டுக்கு போக லேட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு ½ hour அப்படியே போகும், மெதுவாக பேசிட்டு விளையாடிட்டு. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வந்துட்டோங்க, எங்கள் ரோடுக்கு வந்தாச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இதுல வந்து உப்பு மிளகா வெல்லம் இடிச்சு போட்டு சர்க்கரையை போட்டு ஊற வச்சு சாப்பிட்டு வாரத்தில் வாங்க வண்டி வரும். ஸ்கூலுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு ஹரிதக்கா கொஞ்சம் தந்துட்டு நம்ம எல்லாம் திருப்பி ஈவினிங் வந்து பச்சைனா டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி அவங்க வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் 5 மாங்காய் தான் இருக்குது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வரும். அது சும்மா டேஸ்ட்டுக்காக. இன்னும் நல்லா பெரிய நல்லா பெரிய மாங்காவாக ஆகும். அப்போ வந்து நம்ம நிறைய ஷேர் பண்ணி சாப்பிட முடியும். இப்போ வந்து ஒரு ஆளுக்கே ஒன்று தான் வரும். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த மாங்காய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நாங்கள் கட் பண்ணுறோம். போயிட்டு அந்த பிளேஸில் போய் பார்த்தா இவ்வளோ தாம இருக்குது மாங்காவே. இதுவே அவங்க மாங்கான்றாங்க. இல்லை, அவங்க கிட்ட கேட்டு தான் பிச்சுட்டு வந்தோம். வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போது க்ளீன் பண்ணி கட் பண்ணுறோம். அப்படியே கண்டினியூ பண்ணுற பாருங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, மாங்காய் கழுவி மாங்காய் வந்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் நேற்று தான் கொடுத்துரு சரி அக்கா கிட்ட. மாங்காய் 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 அக்கா இந்த வீடு பாக்கெட்ல தெரியுதுக்கா. வீடு பாக்கெட் தெரியுது.
இது ஒன்று மட்டும் நம்ம வீடியோ வேறு மாதிரி பண்ணலாம், அது கட்டிக்கலாம். இது அடிச்சு சாப்பிடலாம். இது மட்டும் கட் பண்ணுறேன். அக்கா இப்போ கட் பண்ணுற மட்டும் காமிக்கிட்டு வாங்க. போதும், நீ தெரிய மாட்டேற. இங்கே வந்தால் உட்காரு. சின்ன பையனா நீ சஞ்சய்? எத்தனாவது படிக்கிற? 5ஆ? 5th. அதனால நீ சின்ன பையனா? 5th என்னென்ன சொல்லி தராங்க சொல்லு. அக்கா மேத்ஸ் சொல்லி தராங்க, சயின்ஸ் சொல்லி தராங்க, சோசியல் சொல்லி தராங்க, கம்ப்யூட்டர், ஜிகே, மெயின் சப்ஜெக்ட் 5, டிராயிங், ஹிந்தி, கம்ப்யூட்டர், தமிழ், ஸ்போக்கன், அபாகஸ், கிராமர். இவ்வளோ சொல்லி தராங்களா சஞ்சய்? இதுல உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சப்ஜெக்ட்? அக்கா எனக்கு மேத்ஸ். 1 டேபிள், 2 டேபிள், 5 டேபிள், 9th டேபிள், 10th டேபிள். இதுதான் ஈஸியாக இருக்குப்பா. அது ஈஸியாக இருக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஈஸியாக இது கஷ்டம் இதுன்னு. ஈஸியாக இருக்கிறது இல்லாமல் கஷ்டமாக இருக்கிறது ஒரு டேபிள் சொல்ல பார்க்கலாம். சஞ்சய் எப்படி படிக்கிறான்னு எல்லாரும் பார்க்க முடியும். கஷ்டமாக இருக்குது. இருக்கிறதுல உனக்கு என்ன டேபிள் கஷ்டம்? உனக்கு எத்தனை டேபிள் வரைக்கும் தெரியும்? அக்கா 6th டேபிள் இருக்குது. 7, 8லாம் தெரியாதா? அக்கா என்ன கூட்டி கூட்டி தெரியுமா? என்னடா 5th படிக்கிற, எல்லாம் 5th எல்கேஜி யூகேஜில வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. எங்கள் தம்பிக்கு வந்து எங்கள் தம்பிக்கு வந்து 5th டேபிள் தான் தெரியுமா? 5th ஒரு வருஷம் ஒரு டேபிள் படிச்சியோ? அக்கா நான் 6th எல்லா டேபிளும் படிச்சிருக்கேன். லீவ் விட்டா தான் படிப்பியா? அக்கா லீவ் இல்லை, நான் சும்மா இருக்கேன். இப்போ பிஸியாக இருக்க? ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் 9 மணி ஆகிடுது. ஸ்கூல்லலாம் யாரும் எதுவும் கேட்கறது இல்லையா? என்ன நீ படிக்கிறதே இல்லை, உனக்கு வந்து டேபிள்ஸ்லாம் தெரியுதா இல்லையா தெரியுது கேட்கறது இல்லையா? மேம் எக்ஸாமில் டேபிள்ஸ் நீ நல்லா ரைட் பண்ணுற, கூட்டி கூட்டி தான் ரைட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. கூட்டி கூட்டி எல்லாரும் நல்லா ரைட் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் என் தம்பி சார்பாக ஒரு டேபிள்ஸ் சொல்ல போகிறான், கேளுங்க. 6th டேபிள் சொல்லு. என்ன டேபிள் சொல்ற? 6th டேபிள். 1 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30, 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 48, 9 6 are 54, 10 6 are 60. வாவ், ஆமாம் பரவாயில்லையே. 6th டேபிளே சொல்றியே, போதுமே. அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்றியே, பரவாயில்ல. ஏபிசிடி எல்லாருமே சொல்லுவாங்க. அக்கா நான் பாட்டு மாதிரி சொல்லுவேன். அங்கே அம்மாக்கு இருக்குது பாரு. காய்ஸ் நாங்கள் வந்து கட் பண்ணியாச்சு. இதாங்க கட் பண்ணோம். ரேணு தான் பாவம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. எல்லாமே ரொம்பலாம் வந்துச்சு. ரேணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால நான் வீடியோ வந்து காட்ட முடியல வீடியோவில் ரேணுவை. ஸோ அதாங்க இது ஃபுல்லாக வந்திருக்கு. இதுவே ரொம்ப அதிகம் தான். நாங்கள் எல்லோரும் சும்மா ஒரு 2 பீஸ் சாப்பிடுவோம். அதனால் ஓகே. இப்போ வந்து நாங்கள் இன்னொன்று ஒன்று தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இப்படி அடித்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்ல. இது வந்து ஏண்டா இருறா வீடியோ பண்ணிக்கிறேன். தயிர் சாதத்தை காட்டணுமா? இதோ அவங்க செஞ்சு தயிர் சாதம் பார்த்துக்கோங்க, காட்டிட்டேன். போதுமா? ஸோ
ஸோ இந்த ஒன்று வந்து நாங்கள் ஃபுல்லாக அடித்து இப்படி இது பண்ணி சாப்பிட்லான்னு இருக்கோம். இதை வந்து ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் வந்து அதை வந்து முடிஞ்சால் ரீல்ஸில் வேணால் போடுறேன். இப்போ இதை வந்து நாங்கள் அடித்து சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டுடலாம். பிடிச்சிக்கோமா என்ன கடிச்சிருச்சான்? இது போட்டு அடிப்பாங்க, அது மட்டும் தெரியுது. இப்போதாங்க எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஃபோனில் அப்பா பேசிகிட்டு இருந்தார், அதனால் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அந்த வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக மிளகா உப்பெல்லாம் போட்டு அப்புறமா லைட்டாக வெல்லம் போட்டோம். வெல்லம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால் வந்து ஃபுல்லாக வெல்லம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க போட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. நாளைக்கு தாங்க சாப்பிட்ணும். இதோ ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கும். நாளைக்கு நல்லா ஊறிச்சுன்னா செம்மையாக இருக்கும். நான் வந்து இந்த வீடியோவை இங்கேயோட எண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிடும்போது இதோட எண்ட் வீடியோ இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து இன்னும் ஒரு மாங்காய் இருக்குது. இதை வந்து இப்போது அடித்து இப்போ சாப்பிட்றதுக்கு அது வந்து நல்லா ஊறிச்சுனா தான் நல்லாயிருக்கும். இது வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடித்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுதான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வெல்லம் போட்டால் இப்படி யூடியூப்க்கு எடுக்கணும். வெல்லம் போடுறது மட்டும் எடுத்துட்டு அக்கா நான் ஒரு வாட்டி அடிக்கிட்டு அது பட்ஜெட் இருக்கும். வா 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 காட்டு 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 காட்டு. காலி பண்ணிட்டாங்க. சஞ்சய் உனக்கு பிடிச்சிருக்கா? நைட்டே ஆயிடுச்சுங்க, ஒரு மாதிரி இருட்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நைட் ஆயிடுச்சுங்க, நாங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். இங்கே பாருங்கள் காலி பண்ணியாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் எவ்வளோ ஆகும், ஒரு 6:37 ஆக போகுது. வெயில் காலன்றனால அவ்வளோவா ஒன்றும் தெரியலங்க. 7 ஆக போகுது. நாங்கள் வந்து இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஊற வச்சுருக்கேன்ல, அது வந்து நான் நாளைக்கு சும்மா ஸ்டோரியாவோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது போடுறேன். ஏன்னா நாளைக்கு வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அவங்களும் நான் நாளைக்கு காலையில் எழும்போது மோஸ்ட்டாக ரேணும் சஞ்சய் எல்லோரும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் கொஞ்சம் தான் இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஃபன்னாக நாங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை எங்கேயாவது போய் வீடியோ பண்ணேன்னா கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுவேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது எல்லாமே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் நேற்றே வீடியோ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இப்போது தான் வீடியோ உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன்னா நெக்ஸ்ட் டே தான் பண்ணேன். சரி ஓகே, அதான் மாங்காய் தான் இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ தான் ஃப்ரிட்ஜில் இருந்து. நீங்கள் பாருங்கள் 24 hours நல்லா ஊறிடுச்சுங்க. நேற்று காலையில் வச்சது, காலையில் ரேணு சஞ்சய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணும்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் நான் வந்து ஒரு 2 பீஸ் தான் நேற்று சாப்பிட்ருப்பேன். இப்போது அப்படியே தான் இருக்குது. ஸோ உங்கள் முன்னாடியே அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நல்லா ஊறிடுச்சுங்க. நான் வந்து இதில் வெல்லம் வேறு போட்டேன்னா, உப்பு காரம் போட்டாலும் வெல்லம் போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் வாவ் செம்மையாக இருக்குது. நான் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து நான் சும்மா சொல்கிறேன்னு கூட நினைப்பீங்க. ஹரிதா வந்து வீடியோ எடுக்கும்போது சுத்தமாக கூடியே இல்லை. ஹரிதா வந்து இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹாய் சொல்லிடுறதா. ஹாய். நாங்கள் வந்து நேற்று மாங்காய் பிடுங்க போனோம். உனக்கு நாங்கள் வ்ளாக் பண்ணதே உனக்கு தெரியாது, இப்போ கூட தெரியாது, அவளுக்கு தெரியாது. நான் வந்து வீடியோ அப்படியே தான் எடுத்துகிட்ருக்கேன், எதுவுமே சொல்லலை. மாங்காய் வந்து நானும் ரேணு சஞ்சயும் அங்கே தோப்பு இருக்கும்ல, அங்கே போய் பிடுங்கிறதுக்கு போனோம். பறிச்சுட்டு வந்து
நல்லா கட் பண்ணி வச்சு நல்லா உப்பு காரம் வெல்லம்லாம் போட்டு வச்சுருக்கோம். நீ வந்து ஃபுல் வீடியோ எல்லாமே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். வீடியோ வந்து vlog-ஆ வரும், அப்போ பார்த்துக்கோ நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ என்னன்னா, யாரு நீ, நான், ரேணு, சஞ்சய் பெரிய மனுஷன் கூட போனேன். அதில் சஞ்சய் ஒரு சில ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி வச்சிருக்கான், அதெல்லாம் பாரு. இப்போ வந்து என்னென்னா அப்படியே தான் இருக்குது மாங்காய். நான் இன்னும் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டேன், எனக்கு சூப்பராக இருக்குது. நீயும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, ஏன்னா உனக்கு தான் இது டோட்டலாகவே தெரியாது. ஓகேவா? அதெல்லாம் நீ வாய்க்கு தானே போகுது. ஐயோ எப்படி இருக்குன்னு தெரியலையே. நல்லதாக எதாவது எடுத்து சாப்பிடலாம்ல. புளிப்பு இல்லை. எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா. டேய் வீடியோக்காக சொல்லாத, நிஜமாவே சுத்தமா புளிப்பே இல்லை. செம்மையா இருக்கு தானே. என்னென்ன போட்டேன்? உப்பு, பச்சை மிளகா, கடுகு, காரம் கூட இல்லையே, வெல்லம். அப்படியே ஒரு மாதிரி புளிப்பு அப்படியே டக்குன்னு. அது சுத்தமா இல்லை. நல்லா இருக்கா? எனக்கும் சூப்பராக தான் இருக்குது. இந்தா எடுத்து சாப்பிடு. சாப்பிட்டு நல்லா தானே இருக்குது, வீடியோக்காகலாம் சொல்லலைல்ல. அதாங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அம்மா வந்து வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக அம்மாக்கிட்டே சொல்லி நான் காட்டியிருப்பேன். ஆஹா வேற லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது மாங்காய் வீடியோ இல்லாமல், நான் அது புளிப்பாக இருந்தால் கூட நான் ஏதாவது ஒரு மூஞ்சில் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குது. எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, இன்னும் ஃபுல்லாக சொல்லலை என்கிட்ட. நீ வீடியோவில் பார்த்துக்கோ. நான் ஒன்றும் பண்ணல, சிம்பிள் தான். 24 hours ஊறி இருக்குது, அதனால் சூப்பராக இருக்குது தானே. சீரியஸாகவே சொல்கிறேன். மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? போய் பறிச்சுட்டு வந்து செஞ்சு இப்போ சாப்பிட்றோம். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட பெட்டராக இன்னும் நல்லா ஜாலியாக வீடியோ நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வந்து என்னென்னா ரொம்ப நாள் கழித்து போகிறோம், நல்லாயிருக்கும் அப்படின்ற இந்த வீடியோ எடுத்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி வீடியோ பண்ணுறேன்னு சீரியஸாக எனக்கே தெரிலங்க. உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குது. நாம் வந்து பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எப்படி வாயில் போடுறதா? ட்ரை பண்ணி பாருங்கன்னா நீ சொன்ன நீ பண்ணி அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு உப்பு காரம், அது பேர் நான் வெல்லம் தான் போட்டோம். எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லையா? அது என்னோட கை பக்கம் இல்லை, பிடிச்சவங்களுக்கு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் லவர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்காக. எனக்குலாம் சீரியஸாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உட்காந்து சாப்பிட வேண்டியதான். சரி ஓகே, அதான் பாய் சொல்லிடு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.